அவள் உலக அழகியே அழகியே. உங்களுக்கு ஒரு கல்யாணம் கிடையாதுங்க, பல கல்யாணம். ஆமாங்க. 2 பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சே. இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது, ஏன்னா இது வாலிப வயசு. கிட்டத்தட்ட ஒரு 3 கல்யாணம் இருக்கும். நீ சண்டால சிரிக்கி இப்படி எடக்கு முடக்கா கல்யாணம் பண்ணிருக்கியே, யார் அப்பான்னு கேட்டா 3 பேர்ல யார கைய காட்டுவேன்? அப்படி ஒரு பிரச்சனை வரக்கூடாது தான் முத குழந்தை என்கிட்ட விட்டுட்டு ஓடி வந்துட்டாங்க. நீ யாரா? நான் தான் அவளை தொட்டு தாலி கட்டின 1வது புருஷன். ஒரு குடும்பத்தை பிரிச்சு கூட நீங்க ஒரு கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னு கூட வந்து சொல்றாங்க. போய் 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 நான் இங்க பேசிட்டு இருக்கேன், அங்க நீ போய் இல்லப்பா, சுத்தி கேமரா வச்சிருப்பாங்க. நம்ம 2 பேரும் பேசுறத நம்மளுக்கே தெரியாம படமா எடுத்து போட்டு காட்டுவாங்கப்பா. இருக்கிற குடும்பத்தை பிரிச்சு நீங்க வந்து கல்யாணம் பண்ணுவீங்க. நீ ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க, ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. உன்னை எல்லாம் இறக்கப்பட்டு விட்டுட்டு இருக்கா. என்ன நினைச்சுக்கிட்டு? பொம்பளைக்கு அடக்க இருக்கும், அகம்பாவ இருக்க கூடாது, பொறுமை இருக்கணும், போக்கிரித்தனம் இருக்க கூடாது. தூக்கிட்டு போலாமா சார்? சொல்லுங்கடா. என்ன கடமுடா கடமுடான்னு ஒரு சத்தம்? அது பல்ல கடிச்சு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம் கேக்குதே. நீ வேண்டானே. ஏங்க, ஆல்ரெடி 25 வருஷம் கல்யாணம் நடத்தியாச்சு. புருஷன் பொண்டாட்டியா எத்தனை புருஷன்? வேணாலும் வச்சுப்போம். ஓ ஓ, அப்படி இருந்தாலும் எனக்கு உங்க டீம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. ஷா, உன்னதான் யாருக்குமே பிடிக்க மாட்டேங்குது. வாயில வை. வந்து பீதிய கிளப்பலா, என்னப்பா நியாயம்? ஆஜிபதி வர ஆஜிபதி இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. அதனால வந்து ஒரே ஒரு பாயிண்ட். நீ என்ன அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறா இல்ல அவ்வளோ பெரிய அப்பாட்டாக்கிறான்னு கேக்குற. பண்ணியாச்சு, ஃப்ளஷ் பண்ணியாச்சு. ஐயோ சாரி. அதே பண்ணுவோம் நாங்க.